ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வீட்டை கட்டி பார்க்கணுங்க, கல்யாணத்தை மூச்சு பார்க்கணுங்க, கிணத்த வெட்டி பார்க்கணுங்க. இந்த தோப்பை சுற்றி இருக்கிற இடங்களும் ரொம்ப பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே தண்ணி வசதி தாங்க. இது எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற தோப்புங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லாவே இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு காடு இருக்குங்க. அந்த காட்டில் மாடுகள் தான் பல தலைமுறையாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கோங்க. அந்த காட்டில் கிணறு வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. பொதுவாக விவசாயிகளுக்கு தண்ணி தாங்க ஒரு பெரிய வரமே. நாம் வெட்ட போகிற கிணத்துல தான் பல தலைமுறைகளோட வாழ்வாதாரமே அடங்கியிருக்குங்க. நல்ல கிணறு அமைஞ்சிட்டாலே நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடுங்க. அந்த தோட்டத்தோட அமைப்புமே மாறிடுங்க. வாங்க, அப்படி ஒரு காட்டில் எப்படி கிணறு அமைய போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சோசியரை வர சொல்லிங்க எங்கள் காட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு வாஸ்துப்படி ஒரு கிணறு அமைச்சிக்கிட்டு அதில் டெஸ்ட்டும் ஓட்டிட்டோங்க. இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறக்காக கிட்டாச்சியும் வர சொல்லியிருக்கோங்க. இதுதாங்க நாங்கள் வச்சுருக்கிற பாயிண்ட்டு. கிணறு வெட்டுறவங்களும் வந்துட்டாங்கங்க. அந்த பாயிண்ட்டை சுற்றியும் நாம் அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுக்கணுங்க. அதுக்காக வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. போர்வெலை சுற்றியும் நம்மளுக்கு கிணறு எவ்வளோ நீள அகலம் வேணுமோ அதை அளந்து கொடுத்துடணுங்க. பாருங்களேன், கிணறு பொதுவாக வட்ட வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ வெட்டுவாங்கங்க. எங்களோட கிணறு சதுர டைப்புங்க. கிணத்த சதுரிச்சிட்டாங்கங்க. கிட்டாச்சி வேலைக்கு கிளம்பிருச்சுங்க. கிணறு வெட்டுறாங்க. கிணறு அப்படின்னா நிலம் சேமித்து வச்சுருக்கிற நீரை நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்து பயன்படுத்திக்கிறக்காக வெட்டுற குழிதாங்க கிணறு, இல்லைங்களா? அந்த கிணறு வெட்டும்போது ஒரே கல்லாக போயிடக்கூடாதுங்க. அதுதான் நம்மளோட பெரிய பிரார்த்தனையாக இருக்குங்க. குண்டுக்கல்லாகவும் வரலாம், அல்லது ஏதாச்சும் இந்த காலுக்கல் புறம்பை அப்படி வந்தால் நீர்மட்டங்கள் கிடைக்குங்க. அந்த நீர்மட்டத்தில் தான் நம்மளுக்கு நீர் ஊறுங்க. பொதுவாக எங்கள் ஏரியாவில் 100 அடி வரைக்கும் வெட்டுறாங்கங்க. நாங்கள் 60 அடிக்கு விட்டுருக்கோங்க. மொத்தமாக பேசி விட்டுட்டோங்க. கிணறு சுற்றியும் ஒரு 500 அடிக்கு இருக்கிற நீர் ஸ்டோரேஜ் பண்ணிக்குங்க. தண்ணி அப்படி பத்தலை அப்படின்னா சைடு போரும் ஓட்டிக்கலாங்க. இந்த கிணறோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 21ங்க. 5 கிணறு வரலாம். ஒரு கிணறு அப்படின்னா 8 × 4ங்க. 8 ஹைட்டு, 4 அகலங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா அப்படின்ட்டு விட்டுருக்கோங்க. அப்படின்னா ஒரு கிணத்துக்கு 8 × 4 32, 32 × 4 128, 128 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. 128 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3500 ரூபா வருங்க. 60 அடிக்கு பேசி விட்டுருக்கோங்க. கிட்டாச்சி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எல்லாமே கிணறு பேசணுங்களோட செலவு தாங்க. நாம் கிணறு பேசுகிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் அமைச்சு கொடுத்துடணுங்க. மீதி எல்லாமே அவங்க செலவு தாங்க. பாருங்களேன், எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டாச்சி நிலத்தோட கெட்டி வர வரைக்கும் எடுக்குங்க. 10 அடி வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே கெட்டி வந்துட்டா நாம் வேட்டு போட்டு தாங்க எடுக்கணும். அது எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு விட்டுரும். அவங்க எடுத்துக்குவாங்கங்க. வேட்டு போட்டு எடுப்பாங்க. க்ரைன் மூலியமாக எடுப்பாங்கங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனால முதல்ல கிட்டாச்சி எவ்வளோ எடுக்குதோ அவ்வளோ எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அந்த மரமெல்லாம் தோண்டி நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க.
பாருங்களேன், அந்த கிட்டாச்சி எடுக்கிற இடத்த சுற்றியும் எவ்வளவு காஞ்சு போயிருக்கு அப்படின்னு. மழை காலம் அப்படின்னா வந்து சுற்றியும் கொளுத்தாம்பில் இருக்குங்க, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி தண்ணி இல்லாத காலத்துலையெல்லாம் காடு இப்படித்தாங்க இருக்கும். பல தலைமுறைகளாக இந்த காட்டுக்குள்ளே மாடுகள் மட்டுமே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க எங்கள் காட்டுக்குள்ளே. இப்போ மாடுகள் அதிகம் இல்லாத சூழ்நிலையில் சரி கிணத்த வெட்டி தென்னங்கன் வச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைங்க. இதுக்கு பக்கத்தில் ஸ்டெப் போட்டும் கிட்டாச்சி அடுத்த 10 அடி எடுக்குங்க. பாருங்களேன், எடுத்துக்கிட்டு இருக்கு. நாம் மழை அதிகம் காலத்தில் வந்து கிணறு வெட்டக்கூடாதுங்க. இப்படி கொஞ்சம் வறட்சியான காலத்தில் வெட்டினோம் அப்படின்னா தண்ணி ஊறுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேலை குயிக்க முடியும் அப்படின்னு. அந்த நாம் சதிர்ச்ச அளவுக்கு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இவங்க வந்து 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் வேலையாகிறத பொறுத்து குயிக்காக முடிச்சு கொடுத்துருவாங்கங்க. நம்ம இடத்துலையே தங்கிக்குவாங்க. ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ தங்குவாங்கங்க. அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கங்க. நாம் இருக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா சரி, மீதி எல்லாமே வந்து அவங்களா செஞ்சுக்குவாங்கங்க. பாருங்களேன், வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மரம் தோண்டி நடலை, அந்த க்ரைன் எல்லாம் இன்னும் எதுவும் வரலைங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. இந்த இயந்திரங்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலைகளே வந்து மிக சுலபமாக மாறிடுச்சுங்க. இப்போ ஆளுக எடுத்தாங்க அப்படின்னா 10 ஆள் 5 ஆள் கண்டிப்பாக வேணுங்க. இவ்வளவு டைமுக்குள்ளே இவ்வளவு குயிக்காக வேலை முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. அந்த ஒரு பக்கெட்டே எவ்வளவு அகலம் எவ்வளவு மண் பிடிக்குதுன்னு பாருங்கள். கெட்டி வார வரைக்கும் அந்த பக்கெட்டே எடுத்துருவோங்க. கெட்டி வந்தால் வெயிட்டு போட்டு கொடுத்தோம்னா அந்த கை எட்டுற அளவுக்கு எடுத்து கொடுத்துருவாங்கங்க. பாருங்களேன், புறம்பைங்க. ஃபஸ்ட்டு மண் முடிஞ்சது புறம்ப முடிஞ்சதுக்கப்புறம் கல் வருங்க. கல் வந்து புறம்பையாக அதுக்கு கீழே செம்புறம்பை அப்படி புறம்பையாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நீரூற்று கிடைக்குங்க. ஒரே கல்லாக மட்டும் போகக்கூடாது. ஒரே கல்லாக போனால் தாங்க ரொம்ப கஷ்டம். நம்ம டெஸ்ட் போர் ஓட்டும் போதே அந்த டெஸ்ட் போரில் தெரியுங்க மட்டம் எதில் இருக்குது, புறம்பையாக போகுதா ஒரே கல்லாக போகுதா அப்படிங்கிறதுக்காகத்தான் டெஸ்ட் போர் ஓட்டுறதுங்க. மேக்ஸிமம் கிணறு பார்த்தீங்கன்னா நம்மளதில் வந்து சலமூலையில் அமைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. எடுக்கிறாங்க. உங்களுக்கு கிணறு முடிகிற வரைக்குமே அப்டேட் கொடுக்குறேங்க, எப்படி போச்சு என்ன விகிறோம் அப்படிங்கிறது. கொஞ்சம் மண்ணை தள்ளி கொட்டிக்கணுங்க. நம்ம மண் சேர சேர நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடணும். ஒரு வாரத்தை மண் இருக்குது அப்படின்னா நாம் இது பண்ணிக்கலாங்க. இது ஈவினிங்குங்க, இவ்வளோ ஆழம் போயிருக்கு. பாருங்களேன்,
இப்போதைக்கு ஆளுக செய்கிற வேலை எதுவும் இல்லைங்க, கிட்டாச்சியே எல்லாம் செஞ்சிடும். அதனால எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அதனால எடுக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் கம்ப்ரஸர் வண்டியில் வெயிட் போட்டு கொடுப்பாங்கங்க. சரி, ஓகே, போக போக பார்க்கலாங்க கிணறு எப்படி போகுது என்ன அப்படின்ட்டு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததா, என்ன வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி அடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் வேலைங்க இந்த கிட்டாச்சி செஞ்சுருக்கிறது. 10 அடி போயிருக்குங்க. நாம் பேசி விட்டது 60 அடிக்கு தான் பேசி விட்டுருக்கோங்க. பாருங்களேன். சரி, ஓகேங்க, கிளம்பலாங்க. பாய்.